மெஷர் மெக்கானிசம் நியூ ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் மிஸ்லேனியஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் சொல்லாமல் ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டிமேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ தட் அதுக்காக ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னு இருக்கும். அதாவது டேக்ஸ் நம்ம எந்த வருஷத்துக்கு பேமெண்ட் பண்ணுறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்லுவோம். அதுக்கு எந்த வருஷத்தில் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறோமோ அதாவது ஃபினான்ஷியல் இயருக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம எந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ணுறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டேக்ஸ் இயர்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த அசஸ்மெண்ட் இயர் இந்த ப்ரீவியஸ் இயர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்காது. ஒன்லி டாக்ஸ் என்ற கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபர்தரா இந்த இன்கம் டேக்ஸ் ரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் முன்னெல்லாம் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் நியூ டேக்ஸ் ரெஜிம் இருந்துச்சு இல்லையா. இப்போ ஸ்லோலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டுலேருந்து எல்லாருமே நியூக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை விட என்னன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் நல்லாவே ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாகவும் இப்போ லாஸ்ட் ஒரு 3 ஃபினான்ஷியல் இயராகவே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே இதெல்லாம் வந்துட்டு மாற்றணும் கம்பல்சரி. ஏன்னா டேக்ஸ் ரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் அதிகமாக டேக்ஸ் கட்டுறாங்க, எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக இருக்குன்றது ஒரு பர்பஸ்க்காகவே என்னன்னா இந்த டேக்ஸ் ரேட்டில் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நியூ டேக்ஸ் ரெஜிமில் 3 to 3 lakhsலேருந்து 7 த்ரீலேருந்து 6 வரைக்கும், அப்புறம் 6 to 9 அந்த மாதிரி இருந்தாங்க. அதையுமே 3 to 7 வரைக்கும் டேக்ஸில் என்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அப் டு 4 lakhs வரைக்கும் தெர் இஸ் நோ டேக்ஸ். ஓகே, நியூ டேக்ஸ் ரெஜிம் படி தான். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இன்னமும் லைவ்ல தான் இருக்கு. நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 4 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhsலேருந்து 8 lakhs வரைக்கும் 5%, 8லேருந்து 12 வரைக்கும் 10%, 12லேருந்து 16 வரைக்கும் 15%, அண்ட் 16 lakhலேருந்து 20 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20%, அண்ட் 20 lakhலேருந்து 24 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25%, அண்ட் அபவ் 24 lakhக்கு மேலே வர்ற இன்கம் மட்டும்தான் உங்களுக்கு 30% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இருக்கு இன்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸே வராது. எல்லாமே என்டையராக ரிபேட்டில் தான் வரும். ஸோ அப் டு 12 lakhs வரைக்கும் யாருக்கெல்லாம் இன்கம் இருக்கோ அவங்க யாருமே டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் ரேட்ஸ் இருந்திருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். கம்பேரிட்டிவ்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி அதே நியூ டேக்ஸ் ரெஜிமில் 25,000 வரைக்கும் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அந்த டேக்ஸ் அதாவது அப் டு 7 லேக் வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 25 லட்ச ரூபா நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். 7 lakhs இருந்துச்சுன்னா 25,000 ரூபாய். அது என்ன ரிபேட்டாக கொடுத்தாங்க. இப்போ அப் டு 12 lakhs ரிபேட் 12 lakhs வரைக்கும் உள்ள இன்கமுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்றதுனால உங்களுக்கு 60,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது ஃபர்தர். இப்போ இந்த 1/4/2025 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு சில செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட்டே இருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து வந்த எந்த இன்கமாக இருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு 5%லேருந்து 2%, அதாவது ரேட்டும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 183 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ 100 ருபீஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கான டேக்ஸை வந்து நம்ம என்ன அந்த ரேட்டு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த 193க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கணுன்றதையும் அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி முன்னாடி 194 டிவிடெண்ட். ஓகே, எந்த கம்பெனியாவது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா 5,000க்கு மேலே இருக்கிற டிடிஎஸ் சாரி 5,000க்கு மேலே பேமெண்ட் பண்ணுற டிவிடெண்ட் அமௌண்ட்டுக்கு அவங்க டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த லிமிட் என்னன்னா 5,000ல இருந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 194 இன்ட்ரெஸ்ட் அதர் தன் செக்யூரிட்டிஸ் இல்லையா. இப்போ செக்யூரிட்டிஸ்லாம் அந்த டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து 193ல கவர் ஆகும். அதர் தன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் சொல்லலாம், இல்லை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு லோன் கொடுத்துருப்பாரு, பர்சனல் கெப்பாசிட்டி லோன் கொடுத்துருப்பாரு, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 194ல நம்ம வந்து டிடிஎஸ் பிடிப்போம் இல்லையா. ஸோ இதுக்கு இயர்லியராக வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து 5,000 இருந்துச்சு. நார்மல் கெப்பாசிட்டியில் உள்ளவங்கலாம் வந்து 5,000 இருந்துச்சு. இதே இது பேங்கிங் கம்பெனி கொடுத்துருந்தாங்க, பேங்கிங் அண்ட் அந்த என்பிஎஃப்சி அவங்கலாம் கொடுத்தாங்கன்னா என்னன்னா 50,000 சீனியர் சிட்டிசனுக்கும் நான் சீனியர் சிட்டிசனுக்கு 40,000 வரைக்கும் இருந்துச்சு இல்லையா. இப்போ அந்த லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதர் கெப்பாசிட்டி அதாவது பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அதாவது என்பிஎஃப்சி பேங்கிங் செக்டாரில் கவர் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000க்கு மேலே உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து என்னன்னா நீங்கள் 10% டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிற
இது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. 1 லேக் வரைக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதர் தென் சீனியர் சிட்டிசன் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் உள்ள இன்கமுக்கு அவங்க டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஓகே. அதே மாதிரி 194B இது கேஷுவல். இந்த நெக்ஸ்ட் வர ஒரு 194B அண்ட் 194BBலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. பட் அதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடிலாம் என்னன்னா 194B அண்ட் 194BB அந்த வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் அந்த லாட்டரி டிக்கெட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு ஜீரோலேருந்து என்னென்னா டேக்ஸ் பிடிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ₹10 வந்தாலும் என்னென்னா டிடிஎஸ் பிடிக்கணுன்ற மாதிரி என்னென்னா மேண்டேட்டரி ரூல்லாம் இருந்துச்சு இல்லையா. இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 194B அண்ட் 194BBக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே இருந்ததுக்கு மட்டும் தான் சிங்கிள் டிரான்சாக்ஷன். ஓகே. அப்படின்னா மட்டும்தான் டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லிட்டு மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இப்போ ஒரு கேஷுவல் வின்னிங் ஃப்ரம் லாட்ரி வாட் எவர் ஹார்ஸ் ரேஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8,000 வந்திருக்கு அப்படின்னா 10,000 கீழே தான் இருக்குது, அதுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. சப்போஸ் அதே மாதிரி ரெண்டாவது டிரான்சாக்ஷன் இருக்கும். ரெண்டாவது டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 அதுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. சிங்கிள் டிரான்சாக்ஷன் தான் பேசுறாங்களே தவிர இது அக்ரிகேட்டை பற்றி பேசலை. அண்ட் 194D இன்சூரன்ஸ் கமிஷன். ஓகே. இந்த 194D வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கமிஷன் வந்துட்டு முன்னாடி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட் 15,000 இருந்துச்சு. இப்போ அதை 20,000 மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி 194G 194G வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000. இப்போ இதுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 194G லாட்டரி டிக்கெட் வந்து முன்னாடி 15,000 லிமிட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட் உங்களுக்கு 20,000. அண்ட் டிடிஎஸ் ரிலீஃப் அது மாதிரி 195I வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட் வந்து யாரெல்லாம் வந்து பிஸ்னஸ் பீப்புளோ ஒரு பெர்சன் இன்னொரு பெர்சனுக்கு நம்ம டிடிஎஸ் பேமெண்ட் ரெண்ட் பேமெண்ட் பண்ணும்போது அப் டு 2.5 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஆனம் வரைக்கும் இருந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. அதுக்கு மேலே போன எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10% நம்ம டிடிஎஸ் பிடிப்போம். சப்போஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரினா நம்ம 2% பிடிப்போம் இல்லையா. இப்போ 2.4 லேக்ஸ் வரைக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் த்ரெஷோல்ட் லிமிட் இருந்துச்சு. இப்போ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா பெர் மந்த் 50,000 அப்படின்னா உங்களுக்கு பெர் இயரில் 6 லேக் வரைக்கும் வந்து நீங்கள் ரெண்ட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டிடிஎஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. 6 லேக்கு மேலே ரெண்ட் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி 194J இந்த ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரொஃபஷனல் இல்லைனா ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் ஆர் இந்த ராயல்ட்டி உள்ளது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10% என்னன்னா முன்னாடி 30,000 ரூபாய்க்கு மேலே சிங்கிள் டிரான்சாக்ஷன் இல்லைனா அக்ரிகேட் 30,000க்கு மேலே போகும்போது உங்களுக்கு என்னன்னா டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி வந்துச்சு இல்லையா. இப்போ அந்த லிமிட்டையுமே என்னன்னா 50,000 மாற்றிருக்காங்க. ஸோ சிங்கிள் டிரான்சாக்ஷன் 50,000 ஆர் அக்ரிகேட் இந்த ஃபினான்ஷியல் இயர் 50,000க்கு மேலே போகும்போது நீங்கள் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி வரும். இந்த ஃபினான்ஷியல் இயர் இது அப்ளிகபிள் ஆகுது. அண்ட் 194K இன்கம் ஃப்ரம் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர்ற இந்த டிவிடெண்டோ இல்லை ஃபண்ட்ஸ் அலோகேட்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த யார் அந்த அசசியோ அவங்களுக்கு 5,000 வரைக்கும் 5,000க்கு மேலே போனால் டிடிஎஸ் பிடிப்பாங்க. இப்போ அதை 10,000 மாற்றிட்டாங்க. அதே மாதிரி 194LA கம்பல்சரி அக்யூசியேஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் கூட சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ஒரு லேண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டோ ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா கம்பல்சரி அக்யூசியேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்மூத் ப்ராசஸாக போகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2.5 லேக்ஸ் வரைக்கும் இருந்தால் பிடிக்க மாட்டாங்க. 2.5 அபோவ் வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அதை 5 லேக்ஸாக மாற்றிருக்கிறாங்க. அண்ட் 194LB என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் பெய்டு பை செக்யூரிட்டி அசோசியேஷன் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது 25% அண்ட் 30% இருந்துச்சு. இப்போ அந்த ரேட் என்னன்னா ரிடக்ஷன் பண்ணி 10% மாற்றிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இந்த 194Q எல்லாருக்கும் தெரியும். 194Qல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் உங்களோட டேர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேலே இருந்து, ஓகே, உங்களோட டேர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேலே இருந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகிட்ட இருந்து மோர் தென் 50 லேக்குக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் எக்ஸஸ் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.1% நீங்கள் டிடிஎஸாக பிடிக்கணுன்ற மாதிரி ரூல் இருந்துச்சு. பட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன் கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபாலோவிங் கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு. லைக் சொல்லப்போனால் 206(1) அதாவது அந்த 206C அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் மைனிங் அந்த மாதிரி ரைட்ஸில் உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவர் ஆங்கன்னா உங்களுக்கு 194Q அப்ளிகபிள் ஆகுது, 206C தான் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி 194C 1Hன்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்துட்டு ஸோ இப்போ 194Qவா இல்லை 206Cன்னு பார்க்கும்போது முன்னாடி 194Q தான் ஓவர் ரைட் பண்ணி 194Qவில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா அந்த பையருக்கும் செல்லருக்குமே தெரியாது யாரோட டர்ன் 10 கோடிக்கு மேலே போச்சு, யாரு பிடிக்கணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்துகிட்டே இருந்ததுனால இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ 194Qவில் இந்த எக்ஸெப்ஷன் கேட்டகரி எடுத்துட்டு இன்னுமே நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ளது டிரான்சாக்ஷனுக்கு டிடிஎஸ் மட்டும் பிடிச்சா போதும், அந்த எக்ஸெப்ஷன் கேட்டகரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க.
அண்ட் ஒன் மோர் திங், இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட்லேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/2025 வர ஃபினான்ஷியல் இயருக்கு இது அப்ளிகபிள்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 194 ஒரு செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் மேட் டு பார்ட்னர். இப்போ சப்போஸ் ஒரு ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னருக்கு ரெண்ட் பேமெண்ட் பண்ணுது. ஓகே, ரெண்ட் இல்லை, ரெமுனரேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் கமிஷன் brokerage வாட் எவர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேம் அவங்களோட பார்ட்னருக்கு இந்த செனாரியோஸில் ஏதாவது பேமெண்ட் பண்ணாங்க, பெர் இயரில் மோர் தேன் 20,000 மேலே பண்ணாங்கன்னா அதுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸாக பிடிக்கணும்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ நான் வந்துட்டு நான் என்னோட கேபிட்டலில் தான் நான் வித்ரா பண்ணுறேன், இதுக்கும் டிடிஎஸ் வருமா? இல்லை ஃபேம் வந்து அந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அந்த அவங்களோட ப்ராஃபிட், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தோட இன்கம்க்கு ஃபேம் டேக்ஸ் கட்டிட்டு அந்த அமௌண்ட்டை தான் என்னோட கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்குமே வந்து டிடிஎஸ் அட்ராக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி 194 வந்து யாருக்கும் அப்ளிகபிள் ஆகும்னா ஃபேம் பார்ட்னருக்கு பேமெண்ட் பண்ணும்போது, என்ன பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெமுனரேஷன் ஆவோ, இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ஆவோ, கமிஷன், brokerage இல்லைன்னா எனி அதர் பேமெண்ட், அதாவது இந்த டிராயிங்ஸ் அண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல கவர் ஆகாது. அதாவது இன்கமாக போகும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகும். இன்கமாக போகும்போதுன்னா இந்த அமௌண்ட்ஸ் பேமெண்ட், இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன், கமிஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கொடுக்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேமில் எக்ஸ்பென்சஸை நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ அப்போ என்னன்னா இது ஃபேமுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆயிருது, இது அவங்களோட இன்கம் ஆயிருது. ஓகே, தட் செனாரியோவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி வரும். தட் ஃபேம்லேருந்து நீங்கள் வித்ரா பண்ணுறப்போ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு உங்களுக்கு வராது. அண்ட் ம். இப்போ இந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹையர் ரேட் ஆஃப் டேக்ஸ்னு சொல்லிட்டு டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஓகே, இப்போ என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு அசசி ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் ஏன்னு ஒருத்தர் இருக்காரு. மிஸ்டர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐடிஆர் எதுவுமே ஃபைல் பண்ணலை. ஃபைல் பண்ணாமல் இருக்கும்போது யார்ட்டையாச்சும் இப்போ அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது, ப்ரொஃபஷனலாவோ கன்சல்டிங்காவோ இல்லை கான்ட்ராக்டாவோ ஏதோ ஒரு பேமெண்ட்டுக்காக வருதுன்ற போது யார் லைபிள் டு பே, அதாவது என்ன இந்த கான்ட்ராக்டர் என்ன பேமெண்ட் கொடுக்கும்போது என்ன ரிசீவ் பண்ணுவார் இல்லையா? ஸோ ரிசீவ் பண்ணும்போது அவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருந்தாருன்னா ஹையர் ரேட்டில் பிடிப்பாங்க. தட் என்ன அப்ளிகபிள் ரேட்டோ அதை விட கொஞ்சம் ஹையராக பிடிப்பாங்க இல்லையா? இப்போ அது கம்ப்ளீட்டாகவே அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் பண்ணலைன்னா பரவாயில்ல, அந்த அந்த இதுக்கான டிடிஎஸ் வந்து என்னன்னா ஹையர் ரேட்டில் டிடிஎஸ் பிடிக்க மாட்டோம். பட் ப்ரொவைடட் பேன் கம்பல்சரி அவர் வச்சிருந்துருக்கணும். ஓகே, பேன் இருந்தால் மட்டும், சப்போஸ் பேனும் இல்லை, என்னன்னு ரிட்டர்ன் ஃபைல் பேனுமே இல்லை அப்படின்னா அப்போ ஹையர் ரேட்டில் கண்டிப்பாக அவர் டிடிஎஸ் பிடிக்க தான் செய்வார். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 206(1) வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா? அது வந்து என்னன்னா முன்னாடி 2.5% இருந்ததை 2% என்னன்னா கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த 206(1G இப்போ ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அண்ட் டூர் ஆப்ரேட்டர்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் பேமெண்ட் பண்ணும்போது முன்னாடி அப் டு 7 lakhs வரைக்கும் இருந்தால் என்னன்னா அந்த டிசிஎஸ்லாம் கட் பண்ண மாட்டாங்க. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப் டு 10 lakh மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ரெமிட்டன்ஸ் பண்ணும்போது, ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அந்த டூர் பேக்கேஜாவோ இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா அப் டு 10 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த டிசிஎஸ் பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் அது இப்போ எஜுகேஷன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமாக வரும். என்ன ரெண்டு விதமாக வருதுன்னா, ஒன்று நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. எலிஜிபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்னா பேங்க் ஆர் என்பிஎஃப்சி. ஸோ இந்த பேங்க் என்பிஎஃப்சியில் கவர் ஆகும்போது 8E நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டிடக்ஷன்ஸ் எடுப்போம் இல்லையா? அதில் கவர் ஆகக்கூடிய இடத்துல இருந்து மட்டும் நம்ம லோன் வாங்கி அந்த ஃபண்ட்ஸை நம்ம ஃபாரினுக்கு நம்ம ரெமிட்டன் பண்ணோம்னா வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளோ ஃபண்ட்ஸ் வேணாலும் நம்ம ஃபாரினுக்கு நம்ம ரெமிட்டன்ஸ் பண்ணலாம். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஃப்ரம் லோன் அப்டைன்டு ஃப்ரம் எலிஜிபிள் இன்ஸ்டியூஷன். ஓகே, அவங்ககிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் என்னென்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணாமலே நம்ம ரெமிட்டன்ஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ எலிஜிபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து வாங்காமல் நம்ம நார்மல் பர்சன்லேருந்து வாங்கி நம்ம லோன் வாங்கி நம்மளோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறக்கா நம்ம ஃபாரின் ரெமிட்டன்ஸ் பண்ணும்போது அப் டு 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்ண தேவையில்லை. முன்னாடி 7 இருந்துச்சு, இப்போ 10 ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம மேலே பார்த்த மாதிரி 194Qல பார்த்த மாதிரி இந்த டிசிஎஸ் செக்ஷன்லையும் அந்த 194H ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ரெண்டு ஒன்று தான். பட் இங்கே டிசிஎஸ்ன்ற பேசுறதுனால மறுபடியும் நம்ம எதாவது ஹைலைட் பண்ணுறோம். அதே மாதிரி எப்படி வந்துட்டு டிடிஎஸ் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணலன்னா ஹையர் ரேட்டில் நம்ம வந்துட்டு நம்ம டிடிஎஸ் பிடிப்போமோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹையர் ரேட்டில் நம்ம டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொவிஷனுமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா ஹையராக கலெக்ட் பண்ணுன்ற இதையுமே எடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலரியில் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பெர்க்யூசிஸ்ட்
பெர்க்யூசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது சேலரியில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆகாது. ஸோ மோர் தென் 50,000 மேலே இருந்தால் மட்டும் தான் அது பெர்க்யூசிஸ்ட் கணக்கெடுத்து என்னன்னா அது டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இது இந்த ஃபினான்ஸ் பில் 2025 என்னன்னா நியூ லிமிட் வில் பி ப்ரிஸ்கிரைப்னு மட்டும் சொல்லியிருக்காங்க தவிர, பட் இது நாட் எட் நோட்டிஃபை ஆகலை. அதே மாதிரி எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவுட் சைட் போகும்போது வந்துன்னா அப் டு 2 lakhs வரைக்கும் வாங்கிது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம்ல கன்சிடர் ஆகாதுன்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா. இதேமாரி சொல்லியிருக்காங்க நியூ லிமிட் வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் எதுவும் வரல. ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு தட் அந்த லிமிட் வரைக்கும் வரும்போது உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம் சாரி கிராஸ் டோட்டல் இன்கம்ல அது கன்சிடர் ஆகாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபிபியில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பெர்சன்டேஜ் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க 44 ஏடி ஏடிஏ அண்ட் ஏஇலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுறோம் என்ற புக்ஸ் ஆஃப் புக்ஸ் நான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப் டு 2 crores இருந்துச்சு. ஸோ 2 crore வரைக்கும் உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 44 ஏடியில் அப்ளிகபிள் பண்ணுவோம் இல்லையா. இதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ நான் ரெசிடென்ட்டும் இதை பயன்பெறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ செக்ஷனாக ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் 44BBD. இந்த 44BBD என்ன சொல்லுதுன்னா இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. நான் ரெசிடென்ட் யார் யாரெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடிங் சர்வீஸ் அதாவது என்ன டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் கம்பெனி அதாவது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் ஆஃப் எலக்ட்ரானிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. யாராச்சும் ஒரு பிளான்ட் ஒரு ப்ரொடக்ஷன் பிளான்ட்டோ ஏதோ ஒன்று செட்டப் பண்ணும்போது அந்த ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் அது. நான் இப்போ சப்போஸ் ஒரு நான் ரெசிடென்ட் வந்து இங்கே வந்துட்டு ஒரு பிளான்ட் செட்டப் பண்ணி கொடுக்குறாரு. அந்த நான் ரெசிடென்ட் பிளான்ட் செட்டப் பண்ண அவரோட பிஸ்னஸ்க்கு செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு நான் ரெசிடென்ட் அவர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாருன்னா அது எலிஜிபிள் கிடையாது. ஒரு நான் ரெசிடென்ட் கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாருன்னா அதில் வர 25% ஆஃப் இன்கம் மட்டும் நம்ம டேக்ஸ் கட்டினா மட்டும் போதும். அண்ட் கேபிட்டல் கெயின் இந்த கேபிட்டல் கெயின்லேயும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இந்த முன்னாடி யூலிப்னு சொல்லுவோம் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த 10(10)D கீழே செக்ஷன் 10(10)D கீழே எக்ஸிம்ஷன் இருந்துச்சு. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக்ஸாக கட்டணும். அது ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. அந்த 10% அதாவது சம்மர் ஷூட்டில் 10% மட்டும்தான் நம்ம இன்சூரன்ஸ் பேமெண்ட்டாக கட்டணும். இல்லைன்னா நமக்கு என்ன டேக்ஸ் வரும். ஸோ இது என்ன பண்ணுற அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி கீழே எக்ஸாம் அது மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த பாலிசி கீழே வந்து அது ஒரு பாலிசியாகவே கன்சிடர் ஆகாது. ஸோ மெச்சூரிட்டி டைமில் நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த யூலிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே இது கீழே கேபிட்டல் கெயின் கீழே டேக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு இந்த மெச்சூரிட்டி எக்ஸம்டட் கேட்டகரியிலேருந்து என்னன்னா கேபிட்டல் கெயினில் கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் 4th and 5th கிளாஸில் கவர் ஆகிறதுக்கு மட்டும் தான் விட்டுருந்தாங்க. இப்போ யூலிப்னு வர எல்லா பாயிண்ட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயினில் வரும். சப்போஸ் நீங்கள் உங்களோட சம் அஷ்யூர்ட்லேருந்து 10% வரைக்கும் தான் பெர் இயருக்கு நீங்கள் ப்ரீமியமாக கட்டணும். சப்போஸ் அது எக்ஸ்ட்ரா கட்டியிருந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஆகும் இல்லையா. அது கேபிட்டல் கெயின் கீழே தான் டேக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா நம்மளோட இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் நான் வச்சிருக்கிற எல்லா விதமான செக்யூரிட்டிஸ் அண்ட் ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் வாட் எவர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏன்னா நான் பேஸ்ட் ஆன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் பிஸ்னஸே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபிபி கீழே டேக்ஸ் ஆச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேபிட்டல் அசெட். அதனால நீங்கள் கேபிட்டல் கெயின் கீழே தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் தோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் இந்த மாதிரி செனாரியோவில் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் கீழே தான் டேக்ஸ் வருமே தவிர பிஜிபி கீழே டேக்ஸ் வராது. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ இந்த டீம்டு டிவிடெண்ட் ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் இல்லையா. டீம்டு டிவிடெண்டா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவே டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் கம்பெனியில் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரோ இல்லை கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதோட சப்சிடி கம்பெனிக்கோ இல்லை யாரோ அசோசியேட் கம்பெனிக்கோ ஃபண்டு கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு டிவிடெண்ட் மாதிரி ஒரு கணக்காகும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் யூனிட் கம்பெனி ஃபினான்ஷியல் என்பிஎஸ்சி கம்பெனியோ இல்லை பேங்கிங் கம்பெனியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி செட்டப் பண்ணுறதுக்காக ரிலேட்டடாகவோ அசோசியேட் கம்பெனிக்காகவோ ஃபண்டு கொடுத்தா அது டீமிட் டிவிடெண்டில் வராது. ப்ரொவைடட் அந்த போத்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஆகிடக்கூடாது. அதாவது என்ன அவுட் சைட் ஷேர் மார்க்கெட் கம்பெனியாக மட்டும் இருந்தால் மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆகாத கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் கேட்டகரி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது டிடக்ஷன்ஸ் என்னென்ன சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி இருந்த மாதிரியே தான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. 80CCA வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மட்டும் தான் உங்களுக்கு அப்ளிகபிள், நியூ டேக்ஸ் ரெஜிமில் கிடையாது. அதே மாதிரி 80CC 1B 1Bயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 1B ஓகே இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் மட்டும் தான் அந்த 50,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நியூ டேக்ஸ் ரெஜிமில் டிடக்ஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த செக்ஷன் 80 IACன்னு இருக்கு இல்லையா. இது என்னன்னா எலிஜிபிள் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி என்னன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரியோ இல்லை ஒரு பெரிய ஒரு யூனிட் செட்டப் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100%
அந்த இன்கமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அந்த கட் ஆஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2020 வரைக்கும் இருந்துச்சு, அதை 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் இதை 31 மார்ச் 2030 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுலேருந்து வர்ற இன்கமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் 100% டேக்ஸ் ஃப்ரீ, டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அண்ட் அப்டேட் ரிட்டர்ன். அப்டேட் ரிட்டர்ன்றது நான் இனிஷியலே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே என்னன்னா கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க, அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சிருச்சு, நீங்கள் லேட்டராக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து என்னன்னா, என்னோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணதில்ல, நான் ஏதோ ஒரு இன்கம் கம்மியாவோ, இல்லை நான் ஒரு தவறுதலாவோ, இல்லை இன்டர்நேஷனலாவோ நான் வந்து என்னன்னா போகஸாவோ நான் என்னன்னா தப்பாக நான் ஃபைல் பண்ணிட்டேன், கம்மியாக கட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ அப் டு 4 இயர்ஸ் வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இது முன்னாடி 2 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்க டூ அசஸ்மெண்ட் இயர், அதாவது நீங்க என்ன எந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ணலையோ, இப்ப இந்த எந்த வருஷத்துல நீங்க இருக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருந்துச்சு. இப்போ அதை 4 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போறாங்க. பட் ப்ரொவைடட் அப் டு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணி 12 மந்த்துக்குள்ள ரிலவெண்ட் அசஸ்மெண்ட் இயரோட 12 மந்த்துக்குள்ள நீங்க ரிவைஸ் பண்ணி உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்டேட் பண்ணி ஃபைல் பண்ணீங்கன்னா 25% அடிஷனல் டேக்ஸ் கட்டணும். இதே இது 12 to 24 நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா 50% கட்டுற மாதிரி வரும். 24 மந்த்ஸ்லேருந்து 36 மந்த்துக்குள்ள நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா 60% கட்டுற மாதிரி வரும் அடிஷனல் டேக்ஸா. அதே மாதிரி 36லேருந்து 48 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்டேட் ஃபைல் பண்ணீங்கன்னா 70% வரைக்கும் நீங்கள் அடிஷனல் இதை கட்டுற மாதிரி வரும். இது எல்லாருக்கும் மறந்துடக்கூடாது. அதாவது ஆல்ரெடி ஃபைல் பண்ண ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபைல் பண்ணால் மட்டும்தான் முடியும். அடிஷனலும் டேக்ஸும் கட்டணும். ஆல்ரெடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறதுல உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோ இல்லை எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் இன்க்ரிமெண்டல் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரிட்டர்ன் இதுக்குள்ளே கேட்டகரிக்குள்ளே வர முடியும். அண்ட் இந்த எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஏப்ரல் 2025லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. முன்ன கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோன்னு இருந்துச்சுன்னா, மைக்ரோ யூனிட்டாக இருந்துச்சுன்னா டேர்ன் ஓவர் வந்துட்டு 5 crores. மைக்ரோ யூனிட்ல நீங்கள் கிளாஸிஃபை ஆகணும்னா உங்களோட டேர்ன் ஓவர் லிமிட் 5 crores வரைக்கும் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட லிமிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 crore இருக்கணும். இப்போ அதை டேர்ன் ஓவர் லிமிட் நீங்கள் அப் டு 10 crore வரைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டோட லிமிட் 2.5 crores வரைக்கும் இருந்தால் கூட நீங்கள் மைக்ரோ கேட்டகரியில் வந்துடுவீங்க. லைக்வைஸ் இப்போ ஸ்மால் கேட்டகரிக்குள்ள வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் 50 கோடி வரைக்கும் இருந்தாலும், முன்னாடி என்னன்னா முன்னாடி ஸ்மால் கேட்டகரிஸ் ஆகிற வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் 50 கோடி தான் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் 10 crores இருக்கணும். இப்போ 100 crores வரைக்கும் உங்களோட டேர்ன் ஓவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 25 crores வரைக்கும் இருந்தாலுமே அது ஸ்மால் கேட்டகரி, ஸ்மால் என்டர்பிரைஸ் கீழே தான் கேட்டகரி ஆகும். அண்ட் மீடியமுக்கு முன்னாடி டேர்ன் ஓவர் 250 crores இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 crores இருக்கணும். அப் டு அந்த லிமிட் வரைக்கும் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியமில் வருவாங்க. இப்போ அப் டு 50 crores 500 crores வரைக்கும் டேர்ன் ஓவர் உள்ளவங்க அண்ட் 125 crores வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் கேட்டகரியில் கிளாஸிஃபை ஆகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்னிஸ்டி ஸ்கீம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. செக்ஷன் 73ல நோட்டீஸ் வந்திருந்து, அதுவும் ஃபினான்ஷியல் இயர் 17-18, 18-19, 19-20 இந்த 3 ஃபினான்ஷியல் இயருக்கு உங்களுக்கு 73ல நோட்டீஸ் வந்திருந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி அண்ட் டேக்ஸோட உங்களுக்கு நோட்டீஸ் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸை மட்டும் கட்டியிருந்துருக்கணும். டேக்ஸை மட்டும் கட்டுங்க அப்படின்ற மாதிரி என்னன்னா அம்னிஸ்டி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதாவது என்ன, டேக்ஸுமே 31/3/2025க்குள்ளே கட்டியிருந்துருக்கணும். ஓகே, பை த டைம் உங்கள் டைம் பார் ஆயிடுச்சு. சப்போஸ் யாராச்சும் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டு, ஓகே எனக்கு தான் அம்னிஸ்டி ஸ்கீமில் நான் வந்துட்டேன், டேக்ஸ் மட்டும் தான் கட்ட சொன்னீங்க, நான் கட்டிட்டேன், இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எனக்கு வேவர் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டேக்ஸை கட்டினா மட்டும் போதாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 30th June 2025க்குள்ள ஒரு ஃபார்ம் இருக்குது, SPL 0102ன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது வேவரில் வரும். மறந்துடாதீங்க, யாராச்சும் ஒருத்தர் டேக்ஸை மட்டும் கட்டிட்டு நீங்கள் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி, நான் நீங்கள் சொல்லிங்க நான் டேக்ஸ் கட்டிட்டேன், நான் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எனக்கு வேவர் வந்துரும்னு சொல்லி வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வராது. நீங்கள் மேண்டேட்டரியாக ஃபார்ம் நம்பர் SPL 01 அது ஒரு கேட்டகரிக்கு வரும், SPL 02 அது ஒரு கேட்டகரிக்கு வரும். ஓகே, இந்த கேட்டகரி கீழே இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேவர் வரும். மறந்துடாதீங்க. அண்ட் ஃபர்தர் அப்டேட்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் வந்துட்டு நான் மணிகண்டனுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். அவர் இந்த ISD இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன அண்ட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் மிஸ்லேனியஸ் அதை பற்றியும் கொஞ்சம், மிஸ்லேனியஸ்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் அப்டேட் கொஞ்சம் இருக்குது, அதை பற்றி என்னன்றதை அவர் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். Thank you, Arun sir. Further, I will continue with ISD and miscellaneous. So, first ISD பத்தி நம்ம ஏன் இப்போ தெரிஞ்சுக்கணும்?
அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஃபினான்ஷியல் பில் 2025 வந்து ஐஎஸ்டி வந்து மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால ஐஎஸ்டி பற்றி இப்போ தெரியணும். ஸோ இப்போ ஐஎஸ்டி வந்து மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க, அப்போ இப்போ தான் வந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை, இது வந்து 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது ஐஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, ஆனால் இப்போ தான் அது மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போ ஐஎஸ்டி பற்றி என்ன, அது என்ன சொல்ல வருது, ஸோ அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸோ பேர்லேயே நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்புட், அதால இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐஎஸ்டியால ஒன்லி இன்புட்ஸை மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இன்புட், எல்லா இன்புட்டையும் அதால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? இன்புட் ஆன் கூட்ஸ் சர்வீஸ் இல்லை, அது கூட இல்லை. இன்புட் ஆன் சர்வீஸ், ஏன் கூட்ஸ் எல்லாம் வரல இதில் அப்படின்னு ஒரு சில டவுட்ஸ் வரும். ஸோ கூட்ஸ் வந்து நம்மளால ட்ராக் பண்ண முடியும், இந்த மாதிரி இந்த பிரான்ச்சஸ்க்கு தான் நம்மளால அந்த கூட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஐடிசி நம்ம அங்கே போய் அவைல் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் சர்வீஸ் வந்து 3-4 பிரான்ச்சஸ், ஸோ அவங்க 4 பிரான்ச்சஸ்க்கு சேர்த்த மாதிரி ஒரே ஒரே சர்வீஸாக கொடுத்துருவாங்க. ஸோ சப்ளையர் வந்து நம்மளுக்கு ஒரே சர்வீஸாக 4 பிரான்ச் 5 பிரான்ச் இல்லை எல்லா பிரான்ச்சுக்கும் சேர்த்த மாதிரி சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா, ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஐடிசியை நம்ம பிரித்து கொடுக்கணும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிளா, மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் மோர் தென் ஒன் ஸ்டேட்டில் இருக்க என்டிட்டிஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ நான் தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன், அதே மாதிரி மும்பை, டெல்லி இல்லை வேற ஸ்டேட் ஆஃப் இந்தியாவிலே வேற ஸ்டேட்ஸில் எங்கேயாவது வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ மோர் தென் ஒன் ஸ்டேட்டில் இருந்தால் அப்ளிகபிள் ஆகும். ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் நான் இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணுமா? இல்லை. ஸோ ஒரு பிரான்ச்சுக்கு போகிறதா இருந்துச்சு, அதுவே அந்த பிரான்ச்சோட எக்ஸ்பென்சஸை கிளைம், அதாவது மேக் பண்ணிட்டு அதோட ஐடிசியை கிளைம் பண்ணிக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுக்குன்னு தனியாக ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு நாலு எக்ஸ்பென்சஸ் 5 எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும், சாரி, நான் ஒரே எக்ஸ்பென்ஸ் 4 பிரான்ச் 5 பிரான்ச்சஸ்க்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா அது காமன் எக்ஸ்பென்சஸ். நார்மலாக காமன் எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்கும்? ரெண்ட், லீகல் கன்சல்டன்சி ஃபீஸ், இன்சூரன்ஸ் அண்ட் குட்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரான்ச்சுக்கும் ஸ்டாக் இன்சூரன்ஸ் எடுக்காம ஸோ எல்லா பிரான்ச்சுக்கும் சேர்த்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்க வந்து காமன் எக்ஸ்பென்சஸை பிரித்து கொடுக்கும்போது, காமன் எக்ஸ்பென்சஸாக வரும்போது ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐடிசியை பிரித்து கொடுக்கணும். ஸோ இது ஐடிசியை பிரித்து கொடுக்கும்போது என்ன ஃபார்ம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, GSTR 6 to be filed by the ISD, அண்ட் இதுக்கு வந்து டியூ டேட் வந்து 13th of the following month. ஸோ இப்போ நீங்கள் 13th அன்னைக்கு ஸோ இப்போ இந்த நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் இருக்கோம். ஸோ இதோட டியூ டேட் வந்து 13th மே அப்போ நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா 14th அன்னைக்கு உங்களோட பிரான்ச்சஸ்க்கு கிரெடிட் போயிடும். ஸோ அதை வச்சு 20th of the month வந்து நீங்கள் 3Bல ஃபைல் பண்ணும்போது அந்த 2Bயை, சாரி, அந்த கிரெடிட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ ஒய் ஐஎஸ்டி? ஸோ ஏன் நம்ம ஐஎஸ்டின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஐஎஸ்டிங்கிறது வந்து ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூவாக நல்லா சொல்லணும் அப்படின்னா, ஐஎஸ்டி வந்து இட்ஸ் ஆக்ஸ் அன் ஏஜென்ட். ஸோ ஒரு ஏஜென்ட் மாதிரி எல்லா பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்த மாதிரி ஒரு 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 பார்ட்டி எக்ஸ்பென்ஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அந்த ஐஎஸ்டி வந்து இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் தி ஐடிசி டு மோர் தென் ஒன் பிரான்ச்சஸ். ஸோ இதோட மோட்டிவ் என்ன, பின்னாடி இதோட ஐஎஸ்டி கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஒன் ஷுட் கிளைம் எக்ஸஸ் ஐடிசி இன் ரிலேஷன் டு த பெனிஃபிட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தே மேட். அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் வந்து என்னோட ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்கு, பிரான்ச்சஸ் வந்து சென்னையும் மும்பைலையும் இருக்குன்னா அதுக்கு வந்து 2,50,000 2,50,000 ஈச் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. ஆனால் 2 பிரான்ச்சஸ்க்கும் சேர்த்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ் தான் சப்ளையர் கிட்ட பே பண்ணியிருக்காங்க, 5 lakhs rupees பே பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ 18% வச்சுப்போம். ஸோ அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஐடிசி எவ்வளோ வரும்? 90,000 வரும். ஸோ இப்போ 2,50,000 எக்ஸ்பென்சஸ் சென்னையும் மும்பையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ 1:1 இந்த ஐடிசி போகணும், 45,000 போகணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை வந்து எனக்கு 50,000, ஸோ சென்னைக்கு 30,000, அந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ப்ரொபோர்ஷன் டு த எக்ஸ்பென்சஸ் தே மேட் ஆர் த டேர்ன் ஓவர். ஸோ இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வரப்போகிற ஸ்லைட்ஸில். ஸோ இன் ரிலேஷன் டு த எக்ஸ்பென்சஸ் ஒன்லி தே வில் கிளைம் தி ஐடிசி. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சொன்னது மாதிரி தான். ஸோ ஐஎஸ்டி வந்து அவுட் சைட் சப்ளையர்கிட்ட இருந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி, ஸோ அவுட் சைட் சப்ளையர் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க இந்த நேம் ஆஃப் ஐஎஸ்டி. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஐஎஸ்டிக்குன்னு தனியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஐஎஸ்டிக்குன்னு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக டேக்ஸ் இன்வாய்ஸ் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ பிரான்ச்சஸ்க்கு.
ஸோ ஐடிசியை வந்து பிரான்ச்சஸ்க்கு எல்லா பிரான்ச்சஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஐஎஸ்டியோட மெயின் ரீசன். ஸோ நெக்ஸ்ட் ஐஎஸ்டி. இப்போ எல்லாருக்குமே ஐஎஸ்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஸோ கிராஸ் சார்ஜ் அதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் இப்போ ஐஎஸ்டி பற்றி நம்ம பார்க்கும்போது கிராஸ் சார்ஜ் பற்றி பார்க்காம இருக்க முடியாது. ஸோ முதல்ல கிராஸ் சார்ஜ் என்ன சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா ஐஎஸ்டியிலேருந்து அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கிராஸ் சார்ஜ் அப்படின்னா இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே பிரான்ச், இப்போ நான் சென்னையில் இருக்கேன், நான் வந்து டெல்லியில் இருக்க பிரான்ச்சுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஜிஎஸ்டி ஸ்கோப்பில் வரும். அது ஈவன் தோ டெல்லி பிரான்ச் எனக்கு பே பண்ணலை, நான் சென்னையில் இருக்க பிரான்ச்சு டெல்லியில் இருக்க பிரான்ச்சுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், ஆனால் டெல்லி பிரான்ச்சு எனக்கு காசு கன்சிடரேஷன் கொடுக்கல. ஸோ அப்போது அதுவும் டீம்டு சப்ளையில் ஷெட்யூல் 1ல் ஜிஎஸ்டி ஸ்கோப்பில் வந்துடும். ஸோ அப்போது அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐடிசியை டெல்லி பிரான்ச்சால் எடுத்துக்க முடியும், ஏன்னா அதுதான் ரெசிபியன்ட் ஆஃப் த சர்வீஸ். ஸோ அப்போது எந்த மாதிரி பண்ணணும்? அப்போது இதுக்கும் ஐஎஸ்டிங்கிற ஒரு மெக்கானிசம் வரும். ஸோ நான் வந்து சென்னை பிரான்ச் என்ன பண்ணுவாங்க, ஹெட் ஆஃபீஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸ் பேரில் நான் இவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லி பிரான்ச்சுக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்க 2Bல கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஏன் நம்ம நேராக பிரான்ச் ஆஃபீஸ் சென்னை பிரான்ச் ஆஃபீஸ் வந்து டெல்லிக்கே நேராக ஏன் பண்ணக்கூடாது, டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, வருஷ கடைசியில் வந்து கன்சால்டேட் பண்ணும்போது எவ்வளோ இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது கம்பெனியை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஸோ இது வந்து தனித்தனியாக இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா எப்படிங்கிறது ஒரு ட்ராக் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் நடந்தாலுமே ஹெட் ஆஃபீஸ் மூலமாக ரூட் பண்ணி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ ஐஎஸ்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்டி வந்து அவுட் சைட் சப்ளையர். ஸோ இப்போ அவுட் சைட் சப்ளையருக்கும் நம்ம கம்பெனிக்கும் உள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்ல வர கிரெடிட்டை பிரித்து கொடுக்கறது தான் ஐஎஸ்டி. ஆனால் கிராஸ் சார்ஜ் எப்படின்னா, நம்ம இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ்குள்ள நடக்கிற எக்ஸ்பென்சஸ்க்கு கிடைக்கிற ஐடிசியை தான் நம்ம கிராஸ் சார்ஜில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுக்கப்புறமா காமனாக யூஸ் பண்ண போகிற டேர்ம்ஸ். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி போயிடுவோம். ஸோ என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படி அதை கம்ப்ளை பண்ணணும், ஸோ ஐஎஸ்டி எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக இதுக்கப்புறம் தேவைப்படும். ஸோ அது வந்து காமன் ஐடிசி. ஃபர்ஸ்ட் வந்து காமன் ஐடிசி. ஸோ காமன் ஐடிசியில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் ஐடிசி, இன்எலிஜிபிள் ஐடிசி, ஆர்சிஎம் பெய்ட், டெபிட் நோட் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் கிரெடிட் நோட். ஸோ இப்போ இதில் வந்து நான் இன்எலிஜிபிள் ஐடிசின்னு கொடுத்துருக்கேன். ஏன் நம்ம இன்எலிஜிபிள் ஐடிசியை நம்ம இதில் ஏன் இன்க்ளூட் பண்ணி அதையுமே காமன் ஐடிசியாக எடுத்துக்கணும்? எப்படி இருந்தாலும் அந்த இன்எலிஜிபிள் ஐடிசியை நம்ம 3Bல எடுக்க மாட்டோம், ஆனால் ஏன் நம்ம அதையும் சேர்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்எலிஜிபிள் இப்போ வந்து கம்பெனியால் ஐஎஸ்டியை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ ஆனால் என்ன பிரான்ச்சஸ் அந்த 3B ஃபைல் பண்ணும்போது இன்எலிஜிபிள் ஐடிசியை கிரெடிட் எடுத்து அதை ஃபைல் பண்ணுறாங்கிறத ட்ராக் பண்ண முடியும் கவர்மெண்ட்டால். ஸோ அதுக்காக இன்எலிஜிபிள் ஐடிசியுமே பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இன்எலிஜிபிள் ஐடிசி பிரித்து கொடுக்கறதுக்கான காரணம். நெக்ஸ்ட், இப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எலிஜிபிள் ஐடிசி வந்து 10,000 rupees இருக்கு, இன்எலிஜிபிள் வந்து 4,000 இருக்கு, டெபிட் நோட் வந்து 1,000 அண்ட் ஆர்சிஎம் பெய்டு வந்து 1,500. ஆர்சிஎம் பெய்டு அப்படின்னு இங்கே கொடுக்கறதுக்கான மீனிங் என்னன்னா, ஐஎஸ்டி வந்து ஆர்சிஎம் பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎஸ்டி வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து சர்வீஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்கு ஐஎஸ்டியை ஆர்சிஎம் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் 1,500. ஸோ அதுக்கான கிரெடிட் நோட் வந்து 2,000 rupees வந்திருக்கு. அப்படின்னா காமன் கிரெடிட் என்னன்னா 10,000 + 4,000 + 1,000 + 1,500 - 2,000. ஏன்னா கிரெடிட் நோட் எப்படியும் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி 2Bல ரெக்கன்சைல் பண்ணுற மாதிரி கிரெடிட் நோட்டை மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அடுத்து வந்து டேர்ன் ஓவர் பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஜிஎஸ்டியில் வர ஐடிசி, ஐஎஸ்டிக்கு வர ஐடிசியை வந்து டேர்ன் ஓவர் பேசிஸில் தான் பிரித்து கொடுப்போம். ஸோ அப்போ டேர்ன் ஓவர்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இதில் வந்து ஐஎஸ்டியில் டேர்ன் ஓவர் அப்படின்னா போத் டாக்ஸபிள் ஐஎஸ்டியில் வர டேர்ன் ஓவர் என்னன்னா ஜிஎஸ்டி சப்ளைஸ்க்கான டேர்ன் ஓவர். அதாவது எப்படின்னா டோட்டல் டேர்ன் ஓவர், உங்களுடைய டோட்டல் டேர்ன் ஓவரில் நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ்க்கு மட்டும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி சப்ளைஸ் வந்துடும். சரி, அப்போ நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து யூனியன் லிஸ்ட். அதாவது யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த மாதிரி கூட்ஸுக்கெல்லாம் டாக்ஸபிள் இருக்கு,
டேக்ஸ் லெவி பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்லேயே ஆர்டிகல் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இதுக்கு டேக்ஸ் லெவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிலதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் டேக்ஸ் லெவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் லெவி பண்ணக்கூடிய டேக்ஸ் என்னன்னா பெட்ரோலியமுக்கு டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ இந்த மாதிரி டேக்ஸஸ் எல்லாம் வெறும் யூனியன் கவர்மெண்ட் மட்டும் தான் டேக்ஸ் லெவி பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் லிக்கர் அது இன்னும் ஜிஎஸ்டி ஸ்கோப்புக்குள்ளே வரல. ஸோ இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக பே பண்ணக்கூடிய டேக்ஸஸ். ஸோ ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நம்மளோட டேர்ன் ஓவர் கம்ப்யூட் பண்ணும்போது ஐஎஸ்டிக்காக டேர்ன் ஓவர் கம்ப்யூட் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ ஏபிசி லிமிடெடுங்கிறது மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து 10 crores அப்படின்னு 10 crores டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா டாக்ஸபிள் கூட்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் டாக்ஸபிள் ஆகக்கூடிய கூட்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆல்கஹாலிக் லிக்கர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் லெவி பண்ணக்கூடிய அதாவது லிஸ்ட் 2 டேர்ன் ஓவரையும் பண்ணுறாங்க. அதை வந்து 1 crore பண்ணுறாங்க. அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஸோ லிஸ்ட் 1 இதுவுமே அவங்க பண்ணுறாங்க 2 crores. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? டோட்டல் டேர்ன் ஓவர் 10 crores இருந்து லெஸ் ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி ஏன் மைனஸ் பண்ணுறோம்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. ஸோ அது 1 crore மைனஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இது வந்து என்ட்ரி 54ல் வருது. ஸோ அதனால 2 crores மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற டேர்ன் ஓவர் தான் ஐஎஸ்டியில் ஐடிசி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான டேர்ன் ஓவர் வந்து 7 crores தமிழ்நாடு பிரான்ச்சுக்கு. ஸோ இப்போ இதை வச்சு இதுக்கப்புறம் இந்த டேர்ன் ஓவர் வச்சு நம்ம என்ன பண்ணலாங்கிறத இன்னொரு வர ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இப்போ வந்து ரூல் 39 அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் சிஜிஎஸ்டி ஆக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்டி ஐஎஸ்டிங்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி ரூல் 39ல் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு 5 to 6 ரூல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரூலை பற்றி பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் இன் சேம் மந்த் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கான ஐடிசி ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐடிசி நீங்கள் இந்த மாதமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரான்ச்சுக்கு கொடுத்துடணும். சரி, ஓகே, இந்த மாதம் நான் கொடுக்கல, அப்போ அடுத்த மாதம் நான் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அது அந்த எக்ஸ்பென்சஸ்க்கான கரஸ்பாண்டிங் ஐடிசி லேப்ஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஐஎஸ்டி இந்த மாதம் வந்து நவம்பர் 2024க்கு 1,20,000 ஐடிசி ஐஎஸ்டிக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 6 ஃபைல் பண்ணும்போது 13th டிசம்பருக்குள்ள 1,20,000க்கான ஐடிசியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரான்ச்சஸ்க்கு கொடுத்துடணும். சரி, இப்போ நான் ஒரு லட்சம் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன், மீதி 20,000 நான் அடுத்த மாதம் போட்டுக்கலாமா அப்படின்னா முடியாது. அந்த 20,000 லேப்ஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் 2 அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் டிஸ்ட்ரிபியூட்டர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அவைல்டு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா இதுவும் சேம் ஆஸ் ரூல் 1. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஐடிசியை மட்டும்தான் என்னால் கரஸ்பாண்டிங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். எனக்கு கிடைக்கக்கூடிய ஐடிசியை விட அதிகமாக என்னால் ஐடிசியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்ஸிமம் 1 lakh தான் ஐடிசி கிடைக்குது அப்படின்னா 1,20,000க்கான ஐடிசியை என்னாலலாம் கொடுக்க முடியாது. எப்படி 1,20,000 இங்கே வந்திருக்கும் அப்படின்னா போன மாதம் நான் 20,000 கம்மியாக பண்ணியிருப்பேன், இந்த மாதம் நான் 20,000 அதுக்கு அடிஷனாக 20,000 பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1,20,000க்கு என்னால் பண்ண முடியும். இந்த மாதத்துக்கான 1 lakh மட்டும்தான் என்னால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடியும். நெக்ஸ்ட் ரூல் 3. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஏற்கனவே மோட்டிவ் சொன்ன மாதிரி யார் அந்த எக்ஸ்பென்சஸ்க்கான அல்டிமேட் பெனிஃபிஷரியோ அவங்களுக்கு தான் அந்த ஐடிசி போகணும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பென்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் ஹெட் ஆஃபீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐடிசி அந்த பிரான்ச்சுக்கு மட்டும்தான் போகணும், மற்ற பிரான்ச்சஸ்க்கு போகக்கூடாது. ஏன் அந்த பிரான்ச்சே அந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கலாம்னா ஒரு சில எக்ஸ்பென்சஸ் ஹெட் ஆஃபீஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது இந்த மாதிரி காமன் ஐடிசியில் ஆட் ஆகிடும். ஆனால் அந்த காமன் ஐடிசியில் அது எல்லாத்தையும் ப்ரொபோஷனேட்டாக பிரித்து கொடுக்க மாட்டோம். அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐடிசி எது அல்டிமேட் பெனிஃபிஷரியோ அதுக்கு மட்டும் பிரித்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். XYZ லிமிடெட் வந்து ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது, பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத்தில் இருக்குன்னா மும்பை வந்து 50,000 ஜிஎஸ்டி கன்சல்டன்சி ஃபீஸ் சென்னைக்காக கொடுத்துருக்கு அப்படின்னா சென்னைக்கு மட்டும்தான் அந்த ஐடிசி போகும், மற்ற பெங்களூர், ஹைதராபாத்துக்கெல்லாம் போகாது. ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஸோ ரூல் 4 இது வந்து மோர் தேன் ஒன் ஸ்பெசிஃபிக் ரெசிபியன்ட் அப்படின்னா என்னன்னா மோர் தேன் ஒன் ஸ்பெசிஃபிக் ரெசிபியன்ட் அப்படின்னா
ஓகே. இந்த எக்ஸ்பென்சஸ்னால 3 to 4 மோர் தென் ஒன் ரெசிபியன்ட் வந்து அல்டிமேட் பெனிஃபிஷரி ஆகிறாங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இன்சூரன்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து நான் ஹெட் ஆஃபீஸ் மூலமாக பண்ணுறேன், ஆனால் அது வந்து 3 4 பிரான்ச்சஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐடிசியை 3 4 பிரான்ச்சஸ்க்கு நம்ம பிரித்து கொடுத்துடணும். ஸோ இதுதான் அந்த ரூல் பற்றி பேசுது. ஸோ ஓகே, இப்போ டேர்ன் ஓவர் வச்சு பிரிக்கணும்னு சொல்கிறோம். அது இப்படி பிரிப்போம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். We say that we have to distribute ITC on the basis of turnover, but how? ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து இதுக்குன்னு ரூல் 39ல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. C1 = T1/T into C. அப்படின்னா என்னன்னா, நம்ம எந்த கம்பெனிக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணணுமோ, சாரி, எந்த கம்பெனிக்கு நம்ம ஐடிசி பிரித்து கொடுக்கணுமோ டிவைடட் பை டோட்டல், அந்த எந்த கம்பெனியோட ஐடிசி நம்ம பிரித்து கொடுக்கணுமோ அதோட டேர்ன் ஓவர் டிவைடட் பை டேர்ன் ஓவர் ஆஃப் த ஹோல் ஹோல் பிரான்ச்சஸ் இன்டு காமன் கிரெடிட். ஸோ டேர்ன் ஓவருங்கிறது இங்கே நம்ம சொல்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்லி ஜிஎஸ்டி சப்ளைஸ் கொண்ட டேர்ன் ஓவர் மட்டும்தான் இதில் பார்ப்போம். ஸோ டேர்ன் ஓவர் டிவைடட் டேர்ன் ஓவர் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ரெசிபியன்ட் டிவைடட் பை டேர்ன் ஓவர் ஆஃப் த டோட்டல் ரெசிபியன்ட் ஆஃப் த ஐடிசி அவைல்டு, ஸோ இன்டு காமன் கிரெடிட். ஸோ ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஒரு போல் கொஸ்டினாக வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நான் என்னங்கிற கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஏபிசி லிமிடெட் ஹேஸ் ஐஎஸ்டி இன் மும்பை அண்ட் 4 பிரான்ச்சஸ் இன் டெல்லி, சென்னை, கொல்கத்தா அண்ட் ஹைதராபாத். ஸோ இப்போ இது வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க அப்படின்னா கன்சல்டன்சி ஃபீஸ்க்கு டெல்லி, சென்னை, கொல்கத்தாவுக்கு பே காக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஆன் லீகல் கன்சல்டன்சி ஃபீ பே பண்ணுறாங்க அப்படின்னா ஐடிசி 90,000. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஐடிசியை நம்ம 3 பிரான்ச்சஸ்க்கும் பிரித்து கொடுக்கணும். ஸோ அது என்ன ப்ரொபோர்ஷனில் போடுவோம்? டேர்ன் ஓவர் ப்ரொபோர்ஷனில் போடுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன அமௌண்ட் வருதுங்கிறத உங்கள் போலில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, கரெக்ட் ஆன்சர் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ டெல்லி பிரான்ச் வந்து 5 crores டிவைடட் பை 10 crores, டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 10 crores, 5 crores டிவைடட் பை 10 crores. ஏன் இங்கே ஹைதராபாத் எடுக்கலன்னா ஒன்லி கரஸ்பாண்டிங் ஐடிசி யாருக்கு போக போதோ அந்த எக்ஸ்பென்சஸ்னால பெனிஃபிட் ஆகிறாங்களோ அவங்களோட டேர்ன் ஓவர் மட்டும்தான் ஆட் பண்ணணும் இங்கே. ஸோ அதனால 5 crores, 3 crores அண்ட் 2 crores மட்டும்தான் இங்கே ஆட் பண்ணிட்டு 5 crores டிவைட் பை 10 crores 50%, 90,000 டோட்டல் கிரெடிட்ல 50% வந்துச்சுன்னா 45,000. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐடிசியை அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி சென்னை அண்ட் கொல்கத்தாவுக்கு பிரித்து கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோரேட்டா டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து எல்லா பிரான்ச்சஸும் இந்த வருஷமே, சாரி, போன வருஷமே இருந்திருக்காது. ஒரு சில பிரான்ச்சஸ் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, போன வருஷமே எல்லா பிரான்ச்சஸும் இருக்கு அப்படின்னா போன வருஷத்தோட இயர் எண்டட் டேர்ன் ஓவரை வச்சு நம்ம ப்ரொபோர்ஷனேட்டா பிரிச்சு கொடுப்போம். இல்ல இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த எந்த மாசம் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கோ அதோட லாஸ்ட் குவார்ட்டருக்கான டேர்ன் ஓவரை வச்சு பிரிச்சு கொடுப்போம். ஸோ இது வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஐடிசி அட்ரிபியூட்டபிள் டு ஸ்பெசிஃபிக் ரெசிபியன்ட்னா அவங்களுக்கு மட்டும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். மீதி இருக்கவங்களுக்கு மோர் தேன் ஒன் ரெசிபியண்டா இருந்தாங்கன்னா ப்ரோரேட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ல டேர்ன் ஓவர் பேசிஸ்ல பிரிச்சு கொடுப்போம். இதுல வந்து நம்மளுக்கு 2 கேட்டகரி இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல எல்லா பிரான்ச்சஸும் இருந்தாங்கன்னா லாஸ்ட் இயர் டேர்ன் ஓவர் வச்சு போவோம். இல்ல இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பிரான்ச் லாஸ்ட் குவார்ட்டர், இப்போ நான் ஒரு ஜூலை மாசம் அப்போ நான் எக்ஸ்பென்ஸ் பண்றேன் அப்படின்னா லாஸ்ட் குவார்ட்டர் ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் உள்ள டேர்ன் ஓவருக்கு நம்ம டிவைட் பண்ணி எல்லா பிரான்ச்சஸோட டேர்ன் ஓவர் லாஸ்ட் குவார்ட்டர் ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதோட ப்ரொபோர்ஷன்ல பார்ப்போம். ஸோ ஒய் ஐ நீட் டு அப்போர்ஷன் இன்எலிஜிபிலிட்டிஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி ஏன்னா நம்ம யார் இன்எலிஜிபிலிட்டிஸை கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ட்ராக் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கண்டுபிடிச்ச ஒரு மெக்கானிசம் தான் இது. நெக்ஸ்ட்
in which form I have to distribute CGST and SGST, IGST. ஸோ இது இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு தெரிஞ்சது. ஸோ எந்த ஃபார்மில் பண்ணணும்? ஸோ அப்போ தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். சிஜிஎஸ்டியா, எஸ்ஜிஎஸ்டியா, இல்லை ஐஜிஎஸ்டியில் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இப்போ வந்து முதல் ரூல் என்னன்னா, ஐஎஸ்டிக்கு ஐஜிஎஸ்டியில் வந்துச்சுன்னா ஐஜிஎஸ்டியாவே பிரித்து கொடுத்துடணும். ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா வந்துச்சு அப்படின்னா ஐஎஸ்டி எங்க இருக்கோ அதே சேம் ஸ்டேட்லயே அதோட பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரும். இல்லைன்னா அது வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஐஜிஎஸ்டியா கொடுத்துருவாங்க. ஸோ இது இன்னும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட பிரான்ச் வந்து தெலுங்கானால இருக்கு. ஸோ தெலுங்கானால நம்மளுக்கு ஐஎஸ்டி வந்து தெலுங்கானால இருக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு பிரான்ச் தெலுங்கானால இருக்கு அப்படின்னா ஐஎஸ்டிக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வரும். ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில பில்லு வந்துருச்சுன்னா அந்த தெலுங்கானால இருக்க பிரான்ச்சுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிலே போகும். இல்லை ஆந்திராவில் இன்னொரு பிரான்ச் இருக்கு அப்படின்னா அது வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியும் கரஸ்பாண்டிங்காக அதுக்குள்ளதை ஆட் பண்ணி ஐஜிஎஸ்டியாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ ஐஜிஎஸ்டியா வருது, ஐஎஸ்டிக்கு ஐஜிஎஸ்டியா வந்துடுதுன்னா அதோட பிரான்ச் தெலுங்கானாலே இன்னொரு பிரான்ச் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஐஜிஎஸ்டியா தான் கொடுக்கணும். ஸோ இப்போ சில பேருக்கு டவுட் வரும், ஏன் அதே ஸ்டேட்ல தானே இருக்கு, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியே கொடுக்கலாமே? அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஐஎஸ்டிக்கு ஐஜிஎஸ்டி பில்லு தான் வரும்போது நம்ம ஐஜிஎஸ்டியை தான் போட முடியுமே தவிர சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா பிரித்து கொடுக்க முடியாது. ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா வந்துச்சுன்னா அது இப்போ மற்ற பிரான்ச்சஸ்க்கு ஆந்திராவில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஐஜிஎஸ்டியா வந்தது ஐஜிஎஸ்டியாவே திருப்பி கொடுத்துடணும். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் மெக்கானிசம். ஸோ இன்னொரு ஒரு கேள்வி, போல் கேள்வி உங்களுக்கு. மிஸ்ஸஸ் எக்ஸ்ஒய்இசட் லிமிடெட் வந்து ஹேவிங் இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இன் மும்பை ரெஜிஸ்டர்ட் அஸ் ஐஎஸ்டி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு பிக்சராக காட்டுறேன். ஸோ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து மும்பைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக 3 lakh rupeesக்கு இருக்கு. ஸோ எல்லா யூனிட்டும் சேர்த்து 12 lakh rupees இருக்கு. ஸோ இப்போ மும்பைக்கான டேர்ன் ஓவர் 5 lakh, ஜபல்பூருக்கான டேர்ன் ஓவர் 3 lakh, டெல்லிக்கான டேர்ன் ஓவர் 2 lakh. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கு தான் கிடைச்ச ஐடிசி தான் 12 lakh. மும்பைக்கு மட்டும் தனியாக 3 lakhs கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ ஐடிசி நம்ம அப்போர்ஷன் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது உங்க ஆன்சர் சொல்லுங்க. சரியா? ஓகே, கரெக்டான ஆன்சர் வந்து ஏ தான். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ டேர்ன் ஓவர் பேசிஸில் வந்தால் 50%, 30% அண்ட் 20%. ஸோ 1,20,000 அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐடிசி இருக்கிறதுனால அதுக்கு 50% போட்டால் 6 lakhs வந்து மும்பைக்கு கிடைக்கும். 30% போட்டால் 3,60,000 கிடைக்கும். 20% போட்டால் 2,40,000 கிடைக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு இது என்னன்னா 3 lakh வந்து ஸ்பெசிஃபிக்காக மும்பைக்குன்னு போனதுனால அதை ஆட் பண்ணும்போது 3 lakh கரெக்டாக மும்பைக்கு மட்டும்தான் போகும். இந்த நான் டேர்ன் ஓவர் நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஒன்லி ஜிஎஸ்டி சப்ளைஸ் மட்டும்தான், நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ் இதில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ். ஸோ இதில் மிஸ்லேனியஸில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ வந்து முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் டைம் ஆஃப் சப்ளை வந்து வவுச்சருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரொவிஷனையே தூக்கிட்டாங்க. இதுமாரி வவுச்சர்ஸ் வந்து சப்ளையாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால டைம் ஆஃப் சப்ளையும் அதுக்கு இனிமேல் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். இதில் வந்து முன்னாடி வந்து இப்போ எனக்கு வந்து 1 lakh லாஸ் ஆயிருக்கு, எனக்கு வந்து 6 years ஆயிடுச்சு. அந்த 1 lakh லாஸை நான் இன்னும் என்னால் கிளைம் பண்ண முடியல அப்படின்னா மீதி இருக்க அந்த 1 lakh லாஸை வந்து 6 yearsல என்னால் கிளைம் பண்ண முடியலன்னா மீதி இப்போ நான் இன்னொரு கம்பெனியோட நான் மெர்ஜ் ஆகிறேன், இல்லைன்னா அமால்கமேஷன் ஆகுது, அக்விசிஷன் ஆகுதுன்னா முன்னாடி இருந்த ப்ரொவிஷன்ஸ் படி இன்னும் அந்த அமால்கமேட்டட் என்டிட்டி வந்து இன்னும் 2 years மட்டும்தான் அந்த லாஸை கிளைம் பண்ண முடியும். அதாவது 1 lakh வந்து கிளைம் பண்ண முடியும். இப்போ என்னன்னா இந்த நியூ என்டிட்டி வந்து மறுபடியும் நியூ லைஃப் ஆஃப் 8 years வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ லெட்ஸ் ரீகேப். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ரிவைஸ்டு டேக்ஸ் ரெஜிம் அண்ட் டிடிஎஸ் டிசிஎஸ் பார்த்தோம், நியூ எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தோம், அமெண்ட்மெண்ட்ஸ், அப்டேட்டட் ரிட்டர்ன் அண்ட் சேஞ்சஸ் இன் டிடக்ஷன்ஸ், ஐஎஸ்டி. ஸோ ட்ராக் அண்ட் ட்ரேஸ் மெக்கானிசம்னா பேசிக்கலி இன்னும் அதை வந்து நோட்டிஃபை பண்ணலை. ஸோ யார் யார் என்னென்ன பர்சன்ஸ் என்னென்ன கூட்ஸ்ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பொருட்கள்னு சொல்லலை. ஸோ இது ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ தான்
பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பற்றி இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்னன்னா கியூஆர் கோட் நம்ம எப்போ சேல் பண்ணும்போது கியூஆர் கோடை வச்சு அது எப்போ சேல் பண்ணுறோமோ அதை ட்ராக் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எப்போ அதை போய் சேருது, யார்கிட்ட இப்போ அந்த பொருள் இருக்குது, ஜிஎஸ்டி கரெக்டாக பே பண்ணுறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெக்கானிசம் தான் அது. இன்னும் அது ஃபுல்லாக நோட்டிஃபை பண்ணல. ஸோ பண்ணோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து மிஸ்லேனியஸில் நம்ம பார்த்த மாதிரி டைம் ஆஃப் சப்ளையும் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டும் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் என்கொயரிஸ் அண்ட் ஃபீட்பேக் மெயில் டு அவர் அட்ரஸ் அண்ட் ஃபீட்பேக் ஃபார்ம் இதுலேயே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் இதில் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.